அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாலோ டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி கோகோனட் மில்க்லேருந்து கோகோனட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புட்டிங் அழகாக சாஃப்டாக வெண்ணெய் மாதிரி வாயில் வச்சோன்னா கரையும். வாங்க இப்போ இந்த கோகோனட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். துருவிய தேங்காய் 2 கப்பு, 2 ஏலக்காய், எந்த கப்பில் நம்ம தேங்காய் எடுக்கிறோமோ அதே கப்பில் 2 கப்பு தண்ணி, இதை இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப மையாக அரைக்காமல் சரசரன்னு இது மாதிரி அரைச்சிக்கிறோங்க. அரைச்சிட்டு அந்த சக்கையெல்லாம் நல்லா பிழிஞ்சு பால் எடுத்துக்கலாம். தேங்காய் எடுத்த கப்புலேயே 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால்லேருந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கட்டி இல்லாமல் ஃபுல்லாக கரைச்சி எடுத்துக்கிறோங்க. அடுத்ததாக ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. தேங்காய் பால் ரொம்ப கொதி வந்துடக்கூடாது. லைட்டாக அப்படி நுரைச்சி வரணும். அந்த நுரைச்சி வர ஸ்டேஜில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு உடனே கலந்துட்டு திரும்பவும் கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கால் கப்பு சர்க்கரை அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டியாக அது கூட சிறிதளவு உப்பு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு மேலே அடுப்பை ஹையாக வைக்க வேணாம், லோவிலே இருக்கட்டும். கோகோனட் புட்டிங் ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி ஒரு கூழ் பதத்துக்கு வரணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இறக்கி அதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். கண்ணாடி பவுலாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா சில்வர் பவுலாக இருந்தாலும் சரி. நான் கண்ணாடி பவுலில் மாற்றிருக்கேன். மாற்றிட்டு ஒரு 1/2 hour வெளியில் இருக்கட்டும். அந்த சூடெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பவுலில் மாற்றினதுக்கப்புறம் இது மாதிரி லைட்டாக அதை ஷேக் பண்ணி விட்டுக்கிறோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக அப்படியே குலுக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வெளியில் வச்சதுக்கப்புறம் இது மாதிரி செய்யுங்க. செஞ்சுட்டு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ போட்டுட்டு இப்படி அழகாக எடுத்திங்கனாலே வந்துடும். நம்ம செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இப்படி டச் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக மெதுன்னு இருக்கணும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.